ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. சிஎஸ்கே டீமோட கோச்சா கிட்டத்தட்ட 18 வருஷம் இருந்தவர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து குளோபலி ஓன் பண்ணுற எல்லா ஃப்ரான்ச்சைஸ்க்குமே, டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், ஜொகானாபர்க் சூப்பர் கிங்ஸுக்கும் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் கோச்சாக இருந்திருக்காரு. அந்த ரெண்டு ஃப்ரான்ச்சைஸும் எப்போதுமே வந்து பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆனதில்லை. அதாவது டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸும் ஜொகானாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸும் எப்போதுமே வந்து பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆனதில்லை ஒரு 3 சீசனாக. அதே மாதிரி சிஎஸ்கேவும் லாஸ்ட்டு 3 சீசன்ஸாக குவாலிஃபை ஆகலை. இதனால் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் மேலே கடுமையாக விமர்சனம் வச்சாங்க ஃபேன்ஸ். அவர் சீக்கிரமே ரிசைன் பண்ணணும், அவரை இனிமேல் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு இந்த ஐபிஎல்லையும் வந்து கடுமையாக விமர்சனம் வச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து அவராகவே கோச் பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. பட் இதில் ஒரு கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா வந்து சிஎஸ்கேல பல முடிவுகளையும் தோனி தான் எடுக்கும்போது ஃப்ளெமிங் தான் லாஸுக்கு காரணம்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இப்போ ஃப்ளெமிங்க்கு அடுத்து யார் கோச்சாக இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய டாபிக் போயிட்டுருக்கு. தோனியே கோச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் போகுது. பட் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தோனி ஒரு மென்டர் லெவலில் இருக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்க ஒழிய டேரெக்டாக ஒரு ஹெட் கோச் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ வேறு யாராவது ஒருத்தர் தான் ஹெட் கோச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேக்கு புது கோச்சாக யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.